கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அழகான ஒரு 4-5 வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ரொம்பவே பவர்ஃபுல்லான வார்த்தைகள்னு இது சொல்லலாம். திக்ரு மஜ்லிஸ்கள்ல ஓதப்படக்கூடிய வார்த்தைகள். ஆனா இதை ஓதுவதனால நம்மளுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு மலக்குமார்கள் பொறுப்பேற்று நமக்கு லேசாக்கி வைப்பாங்க. நமக்கு எத்தனையோ விஷயங்களுக்கு தீர்வே கிடைக்காம கூட இருக்கு. அந்த தீர்வு கிடைக்காத விஷயங்களுக்கு கூட நமக்கு தீர்வு தரக்கூடியதாக இந்த அமல் உங்களுக்கு இருக்கும். இன்னும் இதை ஓதி விட்டு ஒரு மன திருப்தியோட ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷம் இதை ஓதி விட்டு நீங்க எந்த விஷயங்களை அல்லாஹ்விடத்துல கேட்டாலும் சரி, அதற்கான ஒரு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அப்ப பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்ப பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளையும் போக்கும். அது இல்லாம உங்களுக்கான பாதுகாப்பையும் அல்லாஹ் கொடுப்பான். உங்களுடைய காரியங்களையும் மலக்குமார்கள் பொறுப்பேற்று நல்ல விதமாக முடிச்சு கொடுப்பாங்க. அந்த அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கையோடு ஓதிக்கொள்ள வேண்டியதுதான். ஒரு 5 விஷயம் சொல்றோமா, 5மே ஒவ்வொன்றையும் சொல்லி எத்தனை முறை ஓதணும்னு நான் சொல்றேன். 10 நிமிஷத்துலயே முடிஞ்சிடும் இந்த அமலு. அதனால நம்ம தனியா செய்ய தேவை இருக்காது. அனைவரும் சேர்ந்தே செஞ்சுக்கலாம். இதுல 5 விஷயம் சொன்னோமா, அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தரூதே இப்ராஹிம் ஓதி நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். இதை 3 முறை நீங்க தரூதே இப்ராஹிம் இப்ப ஓதிக்கொள்ளுங்க. என்னோட சேர்ந்து ஓதுங்க. ஸ்கிரீன்ல உங்களுக்கு எழுத்து வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இப்ப நம்ம தரூதே இப்ராஹிம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு திக்ரை ஓதிக்குங்க. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுபஹானல்லாஹி புக்ரத்த வாசீலா. இது பாத்தீங்கன்னா திக்ரிலேயே தலை சிறந்த திக்ராக இருக்கு. இந்த திக்ரை ஓதி விட்டால் போதுமாமா. இது எங்க போய் சேருதுன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் இடத்துல, அதாவது சொர்க்கத்துடைய கதவை போய் திறக்குதாமா. நம்ம வானம் உயர அளவுக்கு நம்ம ஓதன உடனே இது வானத்துக்கு உயர்த்தப்படக்கூடிய ஒரு திக்ராக இருக்கு. அவ்வளோ சிறப்புகள் இந்த திக்ருக்கு இருக்கு. எந்த தடையும் இல்லாமல் அல்லாஹ் இடத்துல இது போய் ரீச் ஆகும். அதனால இப்படி ஒரு திக்ரை நம்ம ஓதும் போது நம்மளுடைய தேவைகளும் காரியங்களும் அல்லாஹ் இடத்துல போய் அவனுடைய பொறுப்புல இருந்து நமக்கு என்ன ஆகும், ஒரு பதில் கிடைக்கும். அதுக்காக இதை 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுபஹானல்லாஹி புக்ரத்த வாசீலா. 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 அடுத்து 3வதா பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் த்வயீபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. இதை ஓதுறதுனால 30 மலக்குமார்கள் போட்டி போட்டு இந்த நன்மையை எழுதுறதுக்காக என்ன பண்றாங்களாமா, பதிவு செய்யறாங்களாமா. அவ்வளோ மகத்தான நன்மை கொண்டதாக இது இருக்கு. இதனுடைய அர்த்தமே என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை புகழ்றோம் தூய்மையானவன்னு சொல்லி. அதை எப்படி புகழ்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப மரக்கத்து பொருந்திய நறுமணம் பொருந்திய அனைத்து புகழுமே அல்லாஹ்வுக்குன்னு சொல்லிட்டு உயர்தரத்தோடு புகழ்றோம். அதனாலதான் மலக்குமார்களை போட்டி போடுற அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய திக்ராக இது இருக்கு. இதை நீங்க 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. இப்ப வாங்க ஓதிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன்
த்வய்யிபன் முபாரக்கன் ஃபிஹி. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் 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 த்வய்யிபன் முபாரக்கன் ஃபிஹி. நான்காவதா நம்ம என்ன ஓத போறோம்னு பாத்தீங்கன்னா 5 வார்த்தைகளை கொண்ட ஒரு அற்புத திக்ரு. அதுதான் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3ஆம் கலிமாவை ஓத போறோம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே தனித்தனி திக்ரு தான். இந்த அத்தனையுமே பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு இந்த பூமியை விட மிக பிடித்தமானதாகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பூமியை விட அல்லாஹ் அதை தான் விரும்புகிறான். அதை ஓதினாலே போதுமாமா நமக்கு இம்மை மறுமையிலையும் வானம் பூமிக்கு நடுவப்பட்ட அளவுக்கான நன்மைகளும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பானாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை தான் பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு நிலைகள்ல ஓதிக்கொண்டே இருந்திருக்காங்க. காலையில ஒரு மாதிரி ஓதுவாங்க, இரவு ஒரு மாதிரி ஓதுவாங்கன்னு சொல்லி எல்லா நாட்கள்லயும் இதை ஓதிக்கொண்டே இருந்திருக்காங்க. இதை நீங்க 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதை ஓதுவதனால நம்ம துவாக்கள் பாத்தீங்கன்னா மறுக்கப்படாம கபூலாகுது. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இறுதியாக பாத்தீங்கன்னா சலாமுன் கௌலம் மிர்ரபிர் ரஹீம் அப்படிங்கிறதை ஓதிக்கொள்ளுங்க. இது யாசின் சூறால வரக்கூடிய ஒரு சின்ன ஆயத்து. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம மேல எப்போதும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. இதை பாத்தீங்கன்னா ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னா மறுமையில சொர்க்கவாசிக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியம் கொடுப்பான். அதுலயும் உயர்ந்த சொர்க்கவாசிகளுக்கு அவர்களுக்கு என்ன பாக்கியம்னா அல்லாஹுவை நேர்ல சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்படி நேர்ல சந்திக்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்குமாமா. அப்படி சொர்க்கத்துல அல்லாஹுவை பார்க்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தைனா இந்த வார்த்தை எந்த அளவுக்கு நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் பலன் தரும்னு பாருங்க. இதை நீங்க 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. சலாமுன் கௌலம் மிர்ரபிர் ரஹீம் 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 சலாமுன் கௌலம் மிர்ரபிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 5யுமே ஓதிட்டோம். கடைசியா ஒரு தடவை என்ன பண்ணிக்கோங்க, ஸலவாத் ஓதி நீங்க முடிச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். இப்போது நம்ம ஓதி முடிச்சிட்டோம். ஓதுன கையோடு உங்களுக்கான தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கோங்க. நான் அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் கேட்கிறேன். இதுல நீங்க ஆமீன் கூறிக்கொள்ளுங்க. உங்களுக்கான எல்லாத்தையும் நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொள்ளுங்க.
யா அல்லாஹ் எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்ததிலும் சிறந்ததை நல்குவாயாக. நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து வைப்பாயாக. எங்க காரியங்களை எல்லாம் சீர்திருத்தி வைப்பாயாக. எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாயாக. தீராத பிரச்சனைகளுக்கும் தீர்வை தருவாயாக. எங்களுக்கு மன அமைதியும் உடல் ஆரோக்கியத்தையும் தீன்ல உறுதியான ஒரு நிலைமையும் தந்தருள்வாயாக. நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்திலும் இருக்கக்கூடிய நல்லதை கொண்டு எங்களுக்கு நன்மை அளிப்பாயாக. எந்த தவறையும் குறையும் நாங்கள் கேட்டிருந்தாலும் எங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீயே பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. எல்லாருடைய ஆஜத்துக்களையும் நிறைவேற்றி எல்லாருடைய நிலைமையும் உயர்த்தி வைப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து அமல்களை போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இது காட்டுறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.